அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி 2024 கேட்கப்பட்ட ஜாகிரஃபி கேள்வி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கேள்வி. இது படிக்கிறேன் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு த வாட்டர் வேப்பர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, நம்ம பிஒய்க்யூ படிக்கும்போதே விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. இப்போது இட் இஸ் த கேஸ், அதாவது வாட்டர் வேப்பருங்கிறது ஒரு கேஸ், அமௌண்ட் ஆஃப் விச் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட், அதாவது ஹையர் ஆல்டிடியூட் போக போக வாட்டர் வேப்பர் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் இஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ். போல்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் அதோடைய பர்சன்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம் நம்ம இப்போது. ஓகே, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இதன் மூலமாக நம்ம 2-3 கான்செப்ட் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்று வாட்டர் வேப்பர்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த வாட்டர் வேப்பரை பற்றி டீப்பாக தெரிஞ்சால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரெஷர் பெல்ட்னால் என்னன்றது தெரியும். நம்ம ப்ரெஷர் பெல்ட் தனி ஒரு கிளாஸஸில் பார்ப்போம். இப்போ வாட்டர் வேப்பர்னால் என்னன்றதை பார்ப்போம். இப்போது வாட்டர் இருக்குது, ஓகேங்களா. இது லிக்விட் ஸ்டேட்டு. இதுக்கு முன்னாடி -டிகிரியில் போகும்போது அது சாலிட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேப்பராக மாற ட்ரை ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் என்னென்னா வேப்பர், அதாவது கேஸ், ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறும், லிக்யூட்லேருந்து வேப்பராக மாறும். இதுதான் அடிப்படையான பேசிக். வாட்டர் வேப்பர்னால் எப்படி வாட்டர் வேப்பர் உருவாகுதுன்றது அடிப்படையாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் நல்லா கவனிங்க. டெம்பரேச்சர் நம்ம கொடுக்குறோம் சாலிடுக்கு, அது லிக்யூடாக மாறுது. அகெயின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், லிக்யூட்லேருந்து கேஸாக மாறுது, ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பரோட கான்செப்ட். இப்போது நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இந்த கான்செப்டும் தெரிஞ்சால் தான் இந்த கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போது இது நல்லா கவனிங்க. இது எர்த்து சர்ஃபேஸ், எர்த்து சர்ஃபேஸ். இப்போது சன் இங்கே இருக்குது. சன்னு லைட்டை கொடுக்கும், ஓகேங்களா. அதுலேருந்து ஒரு வேவ்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஷார்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்லேருந்து பூமிக்கு வரக்கூடிய வேவ்ஸ் ஷார்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இப்போ பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வரும்போது இது அட்மாஸ்பியர் இருக்கும் இங்கே, சரிங்களா. இது எர்த்து சர்ஃபேஸு, இதை சுற்றி ட்ரோபோஸ்பாஸ், மீசோஸ்பியர், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், அயனோஸ்பியர் வரைக்கும் இருக்கும், சரிங்களா. இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அட்மாஸ்பியர் டிரான்ஸ்பரண்ட்னா ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஒளி என்ன ஆகுது அப்படின்னா அட்மாஸ்பியர் சன்னிலிருந்து வரக்கூடிய ஒளி அட்மாஸ்பியரில் தாண்டி எர்த்தை ரீச் ஆகுது. வரக்கூடிய எர்த்து வேவ்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா வெயில் நம்ம மேலே டைரெக்டாக படுறதுனால நம்மளுக்கு அந்த ஹீட் தெரியறதில்ல. வெயில் ஃபஸ்ட்டு எர்த்து சர்ஃபேஸை ரீச் ஆகி இந்த எர்த்தை அப்சர்வ் பண்ணி அதை எமிட் பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹீட் தெரியுது, அந்த சூடு தெரியுது. டைரெக்டாக வெயில் நம்ம மேலே படுறதுனால நம்மளுக்கு வெயில் தெரியல, ஹீட் தெரியல. அந்த வெயில் எர்த்து சர்ஃபேஸை ரீச் பண்ணி எர்த்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு எர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் வேவ்ஸாக எமிட் பண்ணும், ஓகேங்களா. இந்த வேவ்ஸ்க்கு பேர் என்னென்னா லாங் வேவ்ஸ். எர்த்து எமிட் பண்ணக்கூடிய வேவ்ஸ்க்கு பேர் லாங் வேவ்ஸ். இது ஷார்ட்கட்டாக எஸ்எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்னு ஷார்ட் வேவ்ஸை கொடுக்கும். எர்த்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை எமிட் பண்ணக்கூடிய வேவ்ஸ் தான் என்ன வேவ்ஸ் அப்படின்னா லாங் வேவ்ஸ்.
சரிங்களா? இந்த லாங் வேவ்ஸ் எமிட் பண்ணுது இல்லையா, அப்போது அட்மாஸ்பியரில் CO2 இருக்கும், மீத்தேன் கேஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த அட்மாஸ்பியரில் இந்த கேஸஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இதை அப்சர்வ் பண்ணும். சரிங்களா? இதை அப்சர்வ் பண்ணும். CO2 நம்ம அட்மாஸ்பியரில் CO2 கேஸஸ் இருக்கும். அந்த CO2 கேஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா CO2, மீத்தேன், இந்த வாட்டர் வேப்பர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் வேப்பரும் வந்து டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணும். ஏன்னா இங்கே நல்லா கவனிங்க, டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணுறதுனால தான் சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறுது, லிக்யூட்லேருந்து கேஸாக மாறுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை சுற்றி வாட்டர் வேப்பர் இருக்கும். அந்த வாட்டர் வேப்பர் இந்த லாங் வேவ்ஸை அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆனால் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்கா, சன் வந்து நம்ம எர்த்தில் ரீச் ஆகிட்டு வரக்கூடிய வேவ்ஸ் வந்தனால தான் ஹீட் வருது அப்படிங்கிறது கரெக்டானு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஊட்டி கொடைக்கானல் எடுத்துக்கோங்க. ஊட்டி கொடைக்கானல் ஊட்டி பாருங்கள், இப்போ எர்த்து சர்ஃபேஸ் இருக்குது, சீ லெவல் இருக்குது, சீ லெவலை விட ஹைட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 500 மீட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, 500 அடி மேலே இருக்குது. அப்போது சன்ரேஸ் வந்து ஃபஸ்ட்டு படுறதே பார்த்திங்க அப்படின்னா இந்த மலை பிரதேசத்தில் தான், அங்கே தானே ஹீட் இருக்கணும். பட் அங்கே ஏன் கூலாக இருக்குது அப்படின்னா சன்ரேஸ் வந்து இங்கே டேரெக்டாக படுறதுனால சன்ரேஸ் வந்து ஃபஸ்ட்டு எர்த்து சர்ஃபேஸை ரீச் ஆகி எர்த்து வந்து அப்சர்வ் பண்ணுது, அப்சர்வ் பண்ணிவிட்டு எமிட் பண்ணோம். எமிட் பண்ண மேலே போக போக அந்த வாட்டர் வேப்பர் வந்து என்ன ஆகும், எர்த் சர்ஃபேஸை ரீச் ஆன உடனே அப்சர்வ் பண்ணோம், அந்த சீல இருக்கிற அந்த லிக்யூட் வந்து கேஸாக மாறும், வாட்டர் வேப்பராக மாறும். வாட்டர் வேப்பர் வந்து மேலே ரைஸ் ஆக -6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர் லேப்ஸ் ரேட். இது 1 கிலோமீட்டருக்கு -6.5 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். 1 கிலோமீட்டருக்கு -6.5, அதாவது இப்போது சப்போஸ் வந்து இந்த வாட்டர் வேப்பர் ரைஸ் ஆகக்கூடிய வாட்டர் வேப்பர் 40 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா அது எர்த்துலேருந்து மேலே ரைஸ் ஆகும்போது 1 கிலோமீட்டர் கடந்து வருது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா 34 டிகிரி செல்சியஸ் இருக்கும், 6 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சாடும். அப்போது ட்ரோபோபாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 கிலோமீட்டரில் இருக்குது. அப்போது இங்கேருந்து லாங் வேவ்ஸ் வந்து எமிட் ஆக வாட்டர் வேப்பர் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அதோட அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? டெம்பரேச்சர் குறையுது. இங்கே வாட்டர் வேப்பர் இருக்கா, வாட்டரில் கேஸ் இருக்கா, இந்த கேஸ் வந்து டெம்பரேச்சர் குறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரும் குறையும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். அகைன் சொல்கிறேன் பாருங்கள், சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து ஷார்ட் வேவ்ஸ், அது எர்த்தை ரீச் பண்ணும். எர்த்தை ரீச் பண்ணிவிட்டு எமிட் ஆகக்கூடிய வேவ்ஸ் தான் லாங் வேவ்ஸ். இந்த லாங் வேவ்ஸை தான் CO2 என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? CO2, வாட்டர் வேப்பர், மீத்தேன் கேஸ், இந்த மாதிரி கேஸஸ் இருக்கு இல்லையா, அது அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போது வாட்டர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா எர்த்துலேருந்து மேலே ட்ராவல் ஆகிட்டே போகும். ட்ராவல் ஆகும்போது -6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர் வந்து அதோட டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? டெம்பரேச்சர் குறையும் போது வாட்டர் வேப்பரோட அமௌண்ட்டும் குறையும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஷினை கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் எ கேஸ். கரெக்ட். இது வாட்டர் வேப்பருங்கிறது ஒரு கேஸ், கரெக்ட். அமௌண்ட் ஆஃப் விச் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட், நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, வாட்டர் வேப்பர் மேலே ரைஸ் ஆக -6.5 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பர் கிலோமீட்டர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டெம்பரேச்சர் குறையுதுன்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ஓகேவா? சரி, டெம்பரேச்சர் குறையும், ப்ரெஷர் ட்ராப் ஆகாது. டெம்பரேச்சர் குறையிறதுனால அந்த வாட்டர் வேப்பரோட அமௌண்ட்டு குறையும். ஓகேவா? ஹை ஆல்டிடியூட் போக போக போக, ஹை ஆல்டிடியூட்னா மேலே செல்ல ஓகேவா, டெம்பரேச்சர் குறையும். டெம்பரேச்சர் குறையிறதுனால அதோட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் குறைஞ்சிரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இட்ஸ் பர்சன்டேஜ் இஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து எர்த்து. இப்போ சன்னு பார்த்திங்கன்னா சன்னு சுற்றி தான் எர்த்து ரொட்டேட் ஆகுது. நீங்கள் எல்லா இடமும் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக யூகேட்டருக்கு நேராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ
இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்மர் சாலிட்டிஸ்னாலும் வின்டர் சாலிட்டிஸ்னாலும் ஆர்டிக் ரீஜனில், அதாவது போல்ஸ் ரீஜன், இதுதான் போல்ஸ் ரீஜன், இங்கேயும் போல்ஸ் ரீஜன். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சன்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு விழாது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமமாக யூகேட்டர் கிட்ட தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூகேட்டரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைரெக்டாக வந்து ப்ரெஷர் டெம்பரேச்சர் யூகேட்டரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக, வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து மேலே போகிறதுனால லோ ப்ரெஷர் உண்டாகும். அதனால தான் இந்த யூகேட்டர் கிட்ட இருக்கிற பெல்ட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூகேட்டரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்காது, மினிமமாக தான் இருக்கும். போல்ஸ் ரீஜனில் யூகேட்டர் கிட்ட தான் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அப்போது செலக்ட் என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஆன்சர். அப்போது ஆன்சர் ஏ. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணி கிளியராக கேளுங்க, எக்ஸாக்டாக புரியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.